എൻ്റെ പേர் மாரிமுத்து ரீட்டா. நான் ஈச்சலவுக்கு சேர்ந்தேன்னா எங்களோட கிராமத்தில் விவசாயம்தான் கூடுதலாக மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வெள்ளாமக்காணி இல்லை, அதால் மேட்டு நிலப்பயிற்சியை தான் கூடுதலாக இங்கே நடைபெறுது. அதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு காலப்பகுதியில் வெள்ளம் அழிவு ஏற்படுத்தி விடுது. இன்னொரு காலப்பகுதியில் நல்ல முறையில் நாங்கள் அதை கஷ்டப்பட்டு செய்து கொண்டு இருக்கிற நேரம் யானையால் எங்களுக்கு பெரிய அழிவு ஏற்படுது. இந்த ஒரு சிறுகால பகுதியில் இப்போ ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளால் ஒரு வீட்டில் 3 தரம் யானை போய் சேதப்படுத்தியிருக்கு. 30 தென்னம்புள்ளை 4 வருஷ தென்னம்புள்ளையை பேர்த்து எல்லாத்தையும் பேர்த்து விட்டு 25-30 வாழைகளை எல்லாத்தையும் தூரோடு அப்படியே பிடுங்கி போட்டுட்டு, அதை விட மரவழி ஒரு 100-200 மரவழி அப்படியே வரிசையாக பிடுங்கி போட்டுட்டு போயிருக்கு. பெரும் வாழைகளை எல்லாம் சாய்ச்சி விட்டு பூசணி தோட்டம், ஒரு பொடியும் பூசணி தோட்டம் வச்சு அப்படியே ஒரு 1.5 ஏக்கருக்கிட்ட அவ்வளவுத்தையும் யானை காலால் அடித்து உலக்கி, அதை விட வெள்ளம் அழிஞ்சு கச்சான்கள் எல்லாம் எதுவிதமான பலனும் எடுக்காமல் அப்படி நிறைய சேதாரம் நடக்குது. அதால் எங்களுக்கு இந்த யானையால் சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை. யானை வேலியை போட்டாலும் யானைகள் இந்த ஆக்கள் நடமாட்டத்தை கண்டு ஆக்களோட பழகின யானைகள் கம்பியை தள்ளிவிட்டு அந்த கட்டையை தள்ளிவிட்டு அதால் நேர வீட்டில் அழிவுகளை ஏற்படுத்துது. அதுகளுக்கு தங்களால் எதுவும் ஆன நடவடிக்கை எடுக்க முடிஞ்சால் எங்களுக்கு பேருதவியாக இருக்குமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே எத்தனை குடும்பங்கள் வசிக்கிறாங்க? இந்த குடும்பம் எங்கள்கிட்ட ஒரு ஈச்சலவுக்கு கிராமத்தில் 200 குடும்பங்கள்கிட்ட வசிக்கிறாங்க. அவர்களுக்கு முழுக்க மேட்டு நில பயிற்சிகள் ஓரிருக்கள் முஸ்லீம் கிராமத்தில் போய் வெள்ளாமல் செய்கிறாங்க குத்தகைக்கு வாங்கி. மற்றதெல்லாம் மேட்டு நிலப்பயிர். இப்போ மாதிரி கிராமம் ஆக்கியிருக்கு ஈச்சலவு கிராமத்தில் இருந்த போதும் இந்த யானை அழிவால் எங்களுக்கு முன்னேற முடியாத சூழ்நிலை ஒன்று உருவாகி இருக்குது.